மே மாதம் என்பது உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை தருவதாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காகவும் இருக்கிறது. அது என்ன அச்சுறுத்தல்? முதல்ல நல்ல விஷயத்தை பற்றிலாம் பேசிடலாம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ராசிநாதனாகப்பட்ட புதன் 1 குடையவன், 1 ராசியாதிபதியும் தொழில்காரகனுமாகப்பட்ட புதன் சூரியனோடு சேர்ந்து 9ஆம் வீட்டில் புதாதித்ய யோகம் பெறுகிறார். என்றைக்குமே 10 குடைய தொழில்காரகன் 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்திற்கு வரும் பொழுது தொழில் அபிவிருத்தி அடைகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, 3-8 குடைய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று உங்களுக்கு 11லே இருக்க, அவர் அங்கேயே இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அவர் நீச்சமாகவே இருக்கட்டும். ஏன்னா அவர் தான் தடைகளை தரப்போகிறார். அவர் நீச்சமாகவே இருக்கிறது உங்களுக்கு நல்லது, சந்தோஷம். அடுத்து 2-9 குடைய தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாகப்பட்ட சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும் சுக்கிர பகவான் என்ன தருகிறார்? 2 கூடிய தனத்தை தருகிறார். தனத்தை கொட்ட போகிறார். அடுத்ததாக 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியத்தை, அதிர்ஷ்டத்தை கொட்ட போகிறார். தனமும் அதிர்ஷ்டமும் சேருகிறது. தனமும் அதிர்ஷ்டமும் சேருகிறது.